ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. ஆமென். இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இது ஒரு விசேஷித்த ஒரு வெள்ளியாக இருக்கிறது. எல்லா வெள்ளிக்கிழமையை காட்டிலும் நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு ஒரு ஸ்பெஷல் விசேஷித்த வெள்ளியாக இருக்கிறது. உலகம் முழுவதும் இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஜான் 3:16, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வசனம் சொல்லுகிற பிரகாரமாக அவரை அன்பு கூறும்படியாக, நேசிக்கும்படியாக தம்மையே தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எதற்காகனா, என்னுடைய பாவத்திலிருந்து, என்னுடைய அக்கிரமத்திலிருந்து என்னை மீட்டெடுத்து என்னை விடுதலை பண்ணி தம்முடைய ஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்தார். ஆமென். அந்த விசேஷித்த காரியம் அவர் எல்லாவற்றையும் கரெக்டாக செய்து முடித்து விட்டு அவருடைய விஷயத்தில் அவர் ஒன்று கூட அவர் மீறி போகவே இல்லை. சொல்லுங்க, ஒன்று கூட அவரை மீறவில்லை. ஆனால் நாம் அநேக விஷயத்தில் மீறினோம். சொல்லுங்க, நாம் அநேக விஷயத்தில். ஆமாம், இன்றைக்கி நம்ம படிக்க போகிற வசனமே அதுதான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம். நமக்கு இந்த வசனம் நல்ல பரிச்சயமான வசனம், தெரிந்த வசனம்தான். ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு இந்த வார்த்தை மூலமாக இந்த குட் ஃப்ரைடே, புனித வெள்ளியில், இந்த ஸ்பெஷல் டேல ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். ஆமென். வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. யாருக்கு? எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாக, அவருடைய தழும்புகளால் குணமாக. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், அவர் எந்த விஷயத்திலும் மீறவில்லை. மீறினது எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் மீறிட்டு இருக்கிறது எல்லாம் நான் தான். என்னுடைய மீறுதல்கள் நிமித்தமாக அவர் அடிக்கப்படுகிறார். என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக அவர் நொறுக்கப்படுகிறார். எனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் ஜீவனையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு தான், த காஸ்ட் ஆஃப் அவர் சால்வேஷன். நமது ரட்சிப்பின் விலை, நமது ரட்சிப்பின் விலை, விலை மதிப்பு. கிறிஸ்துவின் துன்பத்தை பற்றிய ஒரு பிரசங்கம், a sermon on the suffering of Christ. அதாவது அவருடைய துன்பத்தில் இருந்து என்னை எப்படி மீட்டெடுத்தார், நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், அவருடைய துன்பம் எனக்கு எப்படி விலை மதிப்பு இல்லாத ஒரு ரட்சிப்பை கொடுத்தது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. the cost of our salvation. நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். நான் இப்படி ரட்சிக்கப்பட்டேன், இப்படி சர்ச்சுக்குள்ளே வந்தேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன், இப்படி சர்ச்சுக்கு தொடர்ந்து வரேன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இட்ஸ் நாட் அ, சொல்லுங்க, இட்ஸ் நாட் அ ஈஸி திங். இட்ஸ் நாட் அ ஈஸி திங். இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். ஒருவர் ரட்சிக்கப்படுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. 20 வருஷமா இந்த இடத்துல போராடுறோம். எத்தனை வருஷம்? 20 long years. எவ்வளவோ விதமான 20 வருஷத்தில் எவ்வளவு பிரசங்கம், 20 வருஷத்தில் எவ்வளவு ஜபங்கள்,
20 வருஷத்தில் எவ்வளவு போராட்டம், இவ்வளவு 20 வருஷத்தில் எவ்வளவு எதிர்ப்புகள், 20 வருஷத்தில் மறைமுகமான எதிர்ப்புகள், வெளியரங்கமான எதிர்ப்புகள். ஒரே ஒரு விஷயத்துக்கு தான். என்ன தெரியுமா? ஒரு மனிதன் ரட்சிக்க கூடாது என்பதற்காக போராடுறான் அவன். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும் என்பதற்காக போராடுறோம். எஸ், புரியுதா உங்களுக்கு? என்னன்னு, என் வீட்டில் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக நான் த காஸ்ட் ஆஃப் அவர் சால்வேஷன். நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், டக்குன்னு சர்ச்சுக்குள்ளே வந்துட்டேன், ஈஸிலி ஐ எம் கம்மிங் அண்ட் கோயிங், நான் அப்படியே ஜாலியாக நான் பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை. நோ, நீங்கள் இப்போ போய் ஒரு ஆளை தொழில்பேட்டையில் போய் நின்று ஒரு ஆளை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி சர்ச்சுக்குள்ளே இப்போ கொண்டு வந்துருங்க பார்க்கலாம். இட்ஸ் நாட் அ ஈஸி திங், ரைட்? விட்டுருவோம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆத்துமாவை தேவனை பற்றி அறியாத ஒரு ஜனமிட்ட சொல்லி, தேவனுடைய சால்வேஷன், கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை பற்றி சொல்லி, மனம் திரும்புவதற்கேற்ற சத்தியத்தை சொல்லி, பாவ மன்னிப்பு என்பதற்கான சத்தியத்தை போதித்து அவர்களை தேவனுக்குள்ளாக வழிநடத்தி கொண்டு வருவது என்பதே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு இந்த புனித வெள்ளியில், இந்த குட் ஃப்ரைடேல ஆவியானவர் நம்மகிட்ட பேசுறது தெரியுமா? நம்மளுடைய ரட்சிப்பின் மதிப்பை முதல்ல, விலையை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதோ நான் சர்ச்சுக்கு வரேன், ஏதோ ஐ எம் கம்மிங் அண்ட் கோயிங், நோ. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா நான் பாட்டுக்கு கிளம்பி ஏதோ வந்துட்டு ஏதோ போகிறேன், நோ. இன்னைக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும், த காஸ்ட் ஆஃப் அவர் சால்வேஷன். தேவன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், நீங்கள் பைபிள் வசனத்தை வாசித்து பாருங்க, தேவன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் எவ்வளவு போராடினாலும் நம்மளால் இழுத்து கொள்ள முடியாது. ஸோ இழுத்து கொண்டு தேவன் நம்ம இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார்னா அதற்கு ஒரு விலை மதிப்பு இருக்கிறது. உங்களுடைய விலை மதிப்பு எவ்வளோன்னு சொல்லுங்க. ஒரே வாரத்தில் முடிச்சிட்டீங்க, பரவாயில்ல. நம்முடைய விலை மதிப்பே இல்லை. என்னுடைய வேல்யூ என்ன தெரியுமா அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. என் வேல்யூ என்னன்னு தெரியுமா? வேல்யூ தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிற. கரெக்டு, வேல்யூ தெரியாமல் தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்நேரம் ஒரு ஆமேன் சொல்லி இருக்கணும். இன்னைக்கு ஆவியானவர் நம்ம சொல்ல போகிற வசனம் தான், பேச போகிற வார்த்தை, நமது ரட்சிப்பின் விலை என்னங்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் விலை, தேவன் எப்படியாக என்னை மீட்டெடுத்தார். வசனத்தை திரும்பி வாசிக்கலாம். என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, என்னுடைய விலை என்னன்னு எனக்கே நிறைய நேரம் தெரியறதில்ல. நான் ஒவ்வொரு தடவையும் மீறுறேன், ஆனாலும் மீறும் போதெல்லாம் அவர் எந்த விலை மதிப்பும் இல்லாமல் என்னை மீட்டெடுக்கிறார். ஒரு சிம்பிள் திங் வச்சுக்கலாமே. என்னன்னா, நீ ஒவ்வொரு தடவையும் பாவம் செய்யும்போது ஒரு 10,000 ரூபா ஃபைன் கட்டியிருப்பா அப்படின்னு ஆண்டவர் மட்டும் சொல்லிட்டாருன்னு வைங்க. எப்படி? ரைட். அடுத்தது, நீ ஒவ்வொரு தடவையும் பொய் சொல்லும் பொழுதும் ஒரு 20,000 ரூபா கட்டியிருப்பா ஃபைனு. நீ ஒவ்வொரு தடவையும் என் சர்ச்சுக்கு வராதப்பெல்லாம் ஒரு 30,000 ரூபா ஃபைன் கட்டிடு, ஒவ்வொரு ஆராதனைக்கு வரலைன்னா. நீ ஒவ்வொரு ஜபத்துக்கு வரலைன்னா ஒரு 40,000 ரூபா கட்டிடு. இல்லைன்னா வெளியில் நின்று அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்கள்ல, காலேஜில் ஸ்டூடெண்ட், ஸ்கூலில், அந்த மாதிரி, ஏங்க இவன் ஃபைனலாக கட்டாமல் இருக்கிறாங்க, அதனால் அவனை கொஞ்சம் வெளியில் நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்து இப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போட்டாருன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம அட்டன் பண்ணாத ஜபத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபா கட்டணும். ஆனால் கிறிஸ்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான நம்மகிட்ட இருந்து புடுங்கணும் அதெல்லாம் அவருக்கு இல்லை. நீ என்ன தேடு. இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு உடன்படிக்கை, நீங்கள் என் ஜனமாய் இருக்கணும், நான் உங்கள் தேவனாய் இருக்கணும். ஒரே ஒரு விஷயம்தான், நீ என் ஜனம், நான் உன் தேவன். இதை நீ புரிஞ்சுக்கோப்பா. நிறைய நேரம் இந்த விலை புரியவில்லை, இந்த ரட்சிப்பு புரியவில்லை. என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சரி, இப்போ விலையை பார்த்தோம், இப்போ நொறுக்கப்படுறதை பார்க்கலாம். இப்போ நான் ஜபத்துக்கு வராததுக்கு ஆண்டவரே ஒரு கையை எடுத்துருங்க,
எப்படி வந்து உட்காந்துருப்போம் தெரியுமா? முண்டம் தான் உட்காந்துருக்கும் சர்ச்சில். நான் பெட்டி பெட்டியாக பெட்டிக்கிட்டு தான் பிரசங்கம் பண்ணணும். சொல்ல முடியாது. நானும் பெட்டிக்குள்ளேருந்து தான் பிரசங்கம் பண்ணுவேன். எப்படி? என்ன குறுகுறுன்னு பார்க்குறீங்க? புரிகிறதா என்னன்னு? ஆனால் என்னுடைய மீறுதல்கள் நிமித்தம் என்னை நொறுக்காமல் அவர் அவரை நொறுக்கினார். எதுக்காக தெரியுமா? என்னை நொறுக்குனா சல்லியாக போயிடுவேன். 2-3 நாளைக்கு முன்னாடி செராமிக் பவுல் வீட்டில் யூஸ் பண்ணுவேன் நான் நிறையா. அப்படியே சாப்பாடை கொஞ்சம் பவுலில் போட்டு மைக்ரோவேவில் ஹீட் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு. கழுவிட்டு இப்படி எடுத்து வைக்கும்போது அப்படியே கை ஸ்லிப்பாகி நேராக கீழே விழுந்துச்சு. அவ்வளோதான். அப்படியே ஒரு 100 பீஸாக நொறுங்குச்சு. எத்தனை பீஸு? ஆமாம், அதை பொறுக்கி எடுக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. நல்லா கவனிங்க. கர்த்தர் என்னை நொறுக்கினார் என்றால் 100 பீஸாகிடுவேன். என்னை பொறுக்கிறதுக்கே நிறைய பேர் வந்து தேடணும். எப்பா பீஸ் எங்கேயோ மிஸ் ஆகிருச்சு பாரு. ஆனால் அவர் என்னை நொறுக்க சித்தமாக இல்லாமல் என்னை நொறுக்காமல் அவரை நொறுக்குவதற்காக ஒப்பு கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? என்னை நொறுக்குனா நான் செத்துருவேன், தாங்க மாட்டேன். ஒரே ஒரு விஷயம், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர். இப்போ அவர் நொறுக்கப்பட்டனால நான் நொறுக்கப்படாமல் இருக்கணுவதற்காக அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. புனித வெள்ளி என்பது ஒரு புனிதமான நாள். நமது ரட்சிப்புக்காக இயேசு செலுத்திய மகத்தான விலையை நாம் நினைவு கூறும் நாள். பாவத்தின் கொடூரத்தையும் தேவனின் அன்பு ஆழத்தையும் காணாமல் நாம் சிலுவையை பார்க்க முடியாது. எப்படி? பாவத்தின் கொடூரத்தை, கடவுளின் அன்பில் ஆழத்தையும் காணாமல், அவருடைய அன்பின் ஆழம், அதான் பவுல் சொல்வார், கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதென்று நீ அறிந்து கொள்ளு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மனுஷன் அன்பு இல்லாமல் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவே முடியாது. ஒரு மனிதன் அன்பு இல்லாமல் பிறரை நேசிக்க முடியாது. ஒரு மனிதன் அன்பு இல்லாமல் பிறருக்காக எல்லாவற்றையும் கொடுத்து ஒப்பு கொடுத்து அடி வாங்க முடியாது. எனக்காக எத்தனை பேர் அடி வாங்குவீங்க? பார்த்தீங்களா, சத்தமே வரல, வராது. உங்களுக்காக யார் அடி வாங்குவா? வாங்க மாட்டேன் யாரும். அடி விழுந்துருச்சா பரவாயில்ல, அந்த தைலங்கீலம் போட்டு தேய்ச்சிக்கோ, டாக்டர்கிட்ட போகலாமா? அப்படி தான் கேட்போமே தவிர யார் அடித்தது அவன் அடிக்காதீங்கடா, அந்த 2 அடியை எனக்கு அடிங்கன்னு சொல்லுவோமா? யாருமே சொல்ல மாட்டோம். என்னைங்க நீ அடிச்சிடாத, 4 அடி அவனை வேணாலும் சேர்த்து அடி, என்னை அடிச்சிடாத. நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்தை, பாவத்தின் கொடூரத்தையும் கடவுளின் அன்பையும் ஆழத்தையும் காணாமல் நம் சிலுவையை பார்க்க முடியாது. சும்மா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறது இட்ஸ் நாட் அ ஃபேர் திங். அது சாதாரண விஷயம் இல்லை. அன்பு, சிலுவையை பார்க்கணும்னா அன்பு இருக்கணும். அதில் கிறிஸ்துவை பார்க்கணும்னா அன்பு இருக்கணும். அதில் அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் வரிசையாக வரும். ஒவ்வொரு காயமும், ஒவ்வொரு ஆணியும் முன்னர் ஏற்கனவே அது ஃபிக்ஸ்டு. இது அடிக்கு நெருக்கப்பட போகிறது. இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல, இது மீட்பிற்கான தெய்வீக திட்டமாகும். புரியுதாங்களா? இது என்னுடைய மீட்புக்கான காட்ஸ் டிவைன் பிளான். நான் சொன்னேன் தெரியுமா, கிறிஸ்து ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டா அதுதான் இன்னைக்கு என்னது ரட்சிப்பினுடைய விலை மதிப்பு. இது காட்ஸ் பிளான். என்ன தீர்மானம் பண்ணி இருக்கிறாரு, இந்த சர்ச்சில் உட்கார வச்சிருக்கிறாருன்னா ஏதோ நான் வந்துட்டு போறேன். நோ, சிலுவையை பார்க்கணும்னா முதல்ல அன்பை பார்க்கணும். சிலுவைங்கிற என்ன தெரியுமா? அடி. என்னதுங்க? சிலுவையை தூக்கிட முடியுமா? நேற்றைய தினத்தில் எனக்கு ஒரு வீடியோ வந்துச்சு ஃபேஸ்புக்கில். ஃபாரினில் இப்போ இந்த 40 நாள் இந்த என்ன எடுத்துகிட்டு போகிறேன், 40 நாள் நிறைய பேர் உலகம் முழுவதுமாக கிறிஸ்துவனுடைய பாடுகளை பற்றி எல்லாம் செய்வாங்க. அப்போ
ஒரு ரேலி போகுது. அதில் ஒரு பெரிய சிலுவையை ஒருத்தர் மேலே ஏற்றி, அதாவது ஜீசஸ் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு ஒரு சிலுவையை பெரிய லென்த்தாக சிலுவையை வச்சு என்ன பண்ணுறான், தூக்கிட்டு தரன்னு பாவம் இழுக்க முடியாமல் இழுத்துட்டு போகிறான். அதில் பின்னாடி வர ஒரு கும்பல் என்ன பண்ணுன்னு தெரியுமா, வேணுக்குன்னு அந்த சிலுவை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஏன்னு அவன் இழுத்துட்டு போகிறவனால எப்படி இழுக்க முடியும்? ஏற்கனவே வெயிட் ஜாஸ்தி, இழுக்க முடியல. இதில் இவனுங்க வேணுக்குன்னு கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறதுக்கு மேலே உட்காந்துட்டு என்ன தெரியுமா பண்ணார் அந்த இயேசுநாதர் கேரக்டரு, அந்த சிலுவையை கீழே போட்டு போய் ஏற்றி ஒரே மிதி. உங்களுக்கு நான் விளையாட்டுக்கு சொல்ல, வேணுன்னா அந்த வீடியோ வேணாலும் அனுப்புகிறேன் பாருங்க. அதுக்கு கீழே ஒருத்தன் போட்டிருக்கான், திஸ் இஸ் கால்டு ஹோலி கிக். என்னது, இதுதான் பரிசுத்த உதை அப்படின்னு போட்டிருக்கிறான். நல்லா கவனிங்க மக்களே, இது விளையாட்டுக்கு ஜனங்கள் எல்லாரும் இதை சீரியஸ்னஸ் தெரியாமல் விளையாடுறாங்க. ஆனால் சிலுவை என்பது கடினம், சிலுவை என்பது பாடுகள், சிலுவை என்பது நீங்கள் எல்லா விதமான அவமானத்தையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் சிலுவையை பார்க்கிறதுக்கு முன்பதாக அன்பு வந்துருச்சுன்னா இந்த அவமானம் பெருசா தெரியாது. இப்போ ஒரு ஆமீன் வரல, இவ்வளவுதான் சத்தமா? சிலுவையை நீங்க பார்க்கணும்னா அவமானத்தை சகிச்சுதான் ஆகணும். அதுதான் அன்பு சிலுவைக்கு நேராக கொண்டு போகிறது. கிறிஸ்து டைரக்டா சிலுவைக்கு போகல, அவர் ஜனங்களை நேசித்தார், அவருடைய பாவத்தை மன்னித்தார், அவருடைய அக்கிரமத்தை மன்னித்தார், அவருடைய நோய்களை குணமாக்கினார், அவன் காயங்களை கட்டினார். கடைசியை தான் எங்க போனாரு? சிலுவைக்கு. அன்பு காட்டிவிட்டு தான் சகலத்தையும் காட்டிவிட்டு தான் சிலுவைக்கு போனாரே தவிர அன்பு இல்லாமல் சிலுவை இல்லை. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவர்கள் சிலுவை மாட்டிக்குவாங்க, செயினை போட்டு சிலுவை மாட்டிக்குவாங்க. டேய், கழுத்தில் சிலுவை மாட்டுறது வெறுசிலடா, உனக்குள்ள அன்பு இருக்கணும். அன்பு இல்லாமல் சிலுவை மாட்டிக்கிட்டு நான் கிறிஸ்தவன்னு சொல்றது இட்ஸ் நாட் அ திங். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு திட்டமும் இது தெய்வீக திட்டம். ஒவ்வொரு மீறுதலும் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு விஷயமும் தேவன் திட்டவட்டமாய் தெளிவாய் ஒவ்வொன்றையும் செய்து முடிக்கிறதுக்கு he had a plan. பிளான் இல்லாம எதையுமே தேவன் செய்வது இல்லை. சொல்லுங்க, இல்லை. நம்முடைய பிரச்சனை தெரியுமா? இந்த காட்ஸ் பிளானை புரிந்து கொள்ளுகிறது இல்லை. என் பிளான் நிறைவேறணும்னு நான் நினைக்கிறேன், என் பிளான் நிறைவேறணும்னு நினைக்கிறதுனால தான் நிறைய நேரம் ஐ எம் ஃபெயிலியர் இன் மை லைஃப். நான் என்னுடைய வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய பிளானை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா கவனிங்க, இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. புரியுதுங்களா? நான் வேகமாக போகிறேன், நமக்கு தெரிஞ்ச வசனம் John 3:16. ஓகே, அடுத்தது போகலாம். நம்பர் 1, the prophecies of Christ suffering. இது ஏற்கனவே முன்குறித்தல். நம்முடைய வாழ்க்கையில் இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். முன்குறித்தல் இல்லாமல் எதுவும் சொல்லுங்க நடக்காது. கிறிஸ்துவின் பாடுகளின் தீர்க்க தரிசனம். கிறிஸ்து சும்மா வந்து அடிபட்டார், நொறுக்கப்பட்டார் இல்ல. ஆல்ரெடி இட்ஸ் a divine plan. இது ஏற்கனவே டிவைன் பிளான். வாசிக்கலாம், ஆதியாகமம் 3:15 வாசிக்கலாம். இட்ஸ் a divine plan. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கு. நல்லா கவனிச்சிங்களா? உனக்கும் ஸ்திரீக்கும். எங்கே இது தீர்மானம் பண்ண விட்டது? ஆதியாகமத்திலே. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இட்ஸ் a God's divine plan. இது ஏற்கனவே கிறிஸ்து இப்படிப்பட்ட விஷயத்தில் அவர் நெருக்கப்படுவார் என்பதற்கான தீர்க்க தரிசனம். எப்ப சொல்லப்பட்டது? ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டுச்சு. மக்களே, தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்ய போறாருங்கிறதை ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டாரு. அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டு அதில் வாழணும். இட்ஸ் ஆல்ரெடி ப்ராஃபசைடு. ஏற்கனவே தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது. தீர்க்க தரிசனம் ஒரு நாள் நிறைவேறும். நிறைவேற வரைக்கும் நான் அமைதியாக இருப்பேன்.
ஏன் தெரியுமா? தீர்க்கதரிசனம் நிச்சயமா நிறைவேறும். தேவனால் கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவைகள் நிச்சயமாய் சொல்லுங்க நிறைவேறும். சொல்லுங்க, தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டவைகள் தேவனால் நிச்சயம் நிறைவேறும். நிச்சயமாய் நிறைவேறும். தேவனால் சொல்லப்பட்டு எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிறது நிச்சயம். that prophecy, சொல்லுங்க, that prophecy the prophecy will fulfill in God's time. அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும். எப்பொழுது? தேவனுடைய நேரத்தில் தீர்மானத்தின்படியாக நிறைவேறும். ஒருவேளை இது இப்ப நடக்காம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா நடக்கும். ஏன்னா ஆண்டவரை பற்றின தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டுச்சு. கிறிஸ்துவை பற்றியான தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. உனக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ஏற்கனவே சொல்லி முடிச்சாச்சு. இவைகளை கர்த்தர் நிறைவேற்றுகிற, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற ப்ராஃபஸியா இருக்கிறது. நம்பர் 2, the purpose of Jesus death. தேவனுடைய மரணம் என்பது ஏதோ சாதாரணம் இல்லை. இயேசுவின் மரணத்தின் நோக்கம் என்ன? ஏதோ அவர் வந்தாரு, ஏதோ அவர் வாழ்ந்தாரு, செத்தாரு, போனாரு இல்லை. அவர் அடிக்கப்பட போகிறார், பாடுபட போகிறார் என்பதற்கான ஒரு ப்ராஃபஸி நிறைவேற போகிறதை ஏற்கனவே முன்னறிவித்தாச்சு. நம்பர் 2, அவருடைய மரணம் ஒரு சாதாரணமாக இல்லை. அவருடைய மரணத்தை பற்றின காரியம் எப்படிப்பட்டது, அதனுடைய நோக்கம் எப்படிப்பட்டது, எடுத்துக்கோங்க, நோக்கம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து ஏற்கனவே சொல்லப்பட்டவைகளாக இருக்கிறதே தவிர ஏதோ தற்செயலான நிகழ்வு இது அல்ல. வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை, நல்லா கவனிங்க, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமா, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு. வசனத்தை கவனிச்சிங்களா? தேவனுக்குள் நீதி ஆகும்படிக்கு. நம்பர் 1 என்னது? ஏற்கனவே ப்ராஃபஸி கொடுக்கப்பட்டுருச்சு. இது ஏதோ தற்செயலாக நடக்க போற விஷயம் அல்ல, தற்செயலாக நடந்து கொண்டு இருக்கிறதும் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிறது ஏதோ திடீர்னு நடந்துருச்சுங்க. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் ஏற்கனவே ப்ராஃபஸை பண்றாரு, கர்த்தர் ஏற்கனவே சொல்றாரு நடக்க போறத. இது தற்செயலாய் நடக்க போகிற விஷயம் அல்ல, தற்செயலாய் நடக்கிற விஷயமும் அல்ல. ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறது தேவனுடைய ப்ராஃபஸி. சொல்லுங்க, ப்ராஃபஸி. ஆமா. அடுத்தது தேவனுடைய நோக்கம், பர்பஸ். நம்பர் 1 ப்ராஃபஸி, நம்பர் 2 பர்பஸ். சொல்லுங்க, நம்பர் 1 ப்ராஃபஸி தீர்க்க தரிசனம், நம்பர் 2 பர்பஸ் நோக்கம். நோக்கம் இல்லாமல் தேவன் எதையும் செய்ய மாட்டார். நோக்கம் இல்லாமல் அவரையே ஒப்பு கொடுக்கவில்லை, மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? வசனம் அழகா போட்டிருக்குது, பாவமே அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். புரியுதுங்களா? அவர்கிட்ட எந்த பாவமும் இல்லை, ஆனா நமக்காக பாவம். என்கிட்ட தான் பாவம் நிறைய இருக்கு, ஆனா என்னுடைய பாவத்துக்காக எல்லா பாவத்தையும் அவர் ஏத்துக்கிட்டார். இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அந்த ப்ராஃபஸி, அந்த பர்பஸ் நிறைவேறணுங்கிறதுக்காக. எத்தனை பேர் நம்ம ப்ராஃபஸிய கேட்டு அந்த பர்பஸை நிறைவேற்றுகிறவர்களா நம்ம இருக்கிறோம்? ப்ராஃபஸி வந்தாவே நமக்கு பிரச்சனை. பாஸ்டர் இதை சொல்லிட்டார், இது நமக்கு ஆகாது, இது ஃபர்ஸ்டே நம்ம அடிச்சிடறோம். அப்புறம் எங்க பர்பஸுக்குள்ளாக போறது? நோக்கம் எப்படி வரும்? நோக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு ஒபே த ப்ராஃபஸி. I want to obey what God reveals the things. ஆண்டவர் எதை வெளிப்படுத்துகிறார் என்பதை நான் முதல்ல புரிஞ்சு அறிந்து கொண்டாதான் I know the purpose of God. நான் ஆண்டவருடைய பர்பஸை புரிஞ்சு கொள்ள முடியும். நான் பர்பஸை புரியணும்னா எதை புரிஞ்சுக்கணும்? ப்ராஃபஸியை புரியணும். அவருடைய வாழ்க்கையில் ப்ராஃபஸி நிறைவேறுச்சு. ப்ராஃபஸி நிறைவேறினால தான் எது நிறைவேறுச்சு? பர்பஸுக்கு அவரை ஒப்பு கொடுத்தார். புரியுதுங்களா உங்களுக்கு என்னன்னு? புரியுதுங்களா உங்களுக்கு என்னன்னு? எனக்கு சர்ச்சுக்கு வர நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.
சர்ச்சுக்கு வந்தா சர்ச்சுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரியணும். புரியுதா? ஒரு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கான நோக்கம் என்ன சொல்லுங்க? படிக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், கீழ்படியணும், இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற பர்பஸ், நோக்கத்துக்காக தான் அனுப்புறோம். இல்ல அங்க போய் எல்லா விதமான ஊதாரித்தனத்தையும் கற்றுக்கொண்டு வா அப்படின்னு அனுப்புறோம் இல்ல. சோ ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுதும் அதற்கு ஒரு பர்பஸ். அப்ப எனக்கு பர்பஸ் புரியணும் அப்படின்னா கர்த்தர் சொல்றது. இப்ப அந்த ஸ்கூலுக்கு போனா அந்த ஸ்கூல்ல ஒரு ரூல் சொல்றான். ஏங்க இந்த ஸ்கூலுடைய ரூல் இதாங்க, இந்த ஸ்கூல்ல இப்படி இதெல்லாம் செய்யணுங்க, இப்படிலாம் இருக்கணுங்க, இப்படி எல்லாம் தாங்க ஒழுக்கமா இருக்கணும், இப்படி எல்லாம் இல்லைன்னா அவன் அந்த பர்பஸை சொல்றதுக்கு செய்யறதுக்கு முன்னாடி முன்கூட்டியே எல்லாத்தையும் சொல்லிடுறான். எப்படி ப்ராஃபஸி மாதிரி தீர்மானம் சொல்லிடுறான். இதெல்லாம் தான் நாங்கள் செய்ய போகிறோம், இதெல்லாம் தான் எங்கள் ஸ்கூலுடைய நோக்கம், இதெல்லாம் தான் எங்களுடைய எய்ம், இதெல்லாம் தான் எங்களுடைய கோல் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. நல்லா கவனிங்க, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் பர்பஸ் நிறைவேறுவதற்கு அவர் ப்ராஃபஸிக்குள்ளே போய் அந்த ப்ராஃபஸியை ஃபில் பண்ணி அந்த ப்ராஃபஸி மூலமாக நோக்கத்துக்குள்ளே வந்து நோக்கத்தையும் நிறைவேற்றிட்டாரு. இன்னைக்கு ஆவியானவர் மட்டும் சொல்கிறார், அப்பா மகனே, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உனக்கு தந்திருக்கிறேன். மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தா. சொல்லுங்க, மகனாக மகளாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தா. ஐயா உரிமையை எனக்கு தந்தா. சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா உரிமையை எனக்கு தந்தா. ஆமென். ஒருபோதும் கைவிட மாட்டீர். என்ன அமைதியா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ப்ராஃபஸி சொல்லுங்க. அடுத்தது பர்பஸ் சொல்றீங்களா? என்ன அமைதியாவே இருக்கீங்க? சொல்லுங்க. ப்ராஃபஸி, ப்ராஃபஸி, பர்பஸ். பர்பஸ். தீர்க்க தரிசனம் நோக்கம். தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார், நோக்கத்தையும் நிறைவேற்றினார். நான் தீர்க்க தரிசனத்தை கேட்டு நோக்கத்தை நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. 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 நம்பர் 3, the power of the cross and salvation. சிலுவையின் வல்லமையும் ரட்சிப்பு. இப்போ நோக்கம் என்ன? சிலுவையும். நோக்கம் என்ன? சிலுவை தான். தீர்க்க தரிசனம் வந்துருச்சு. இப்போ தீர்க்க தரிசனத்துக்குள்ள அவர் நோக்கத்துக்குள்ள போகணும். இப்போ இந்த நோக்கம் எங்கே கொண்டு போகுது? நோக்கமே சிலுவை தான். சிலுவையில் அடிக்கப்பட்டாதான் அவர் மரிக்கணும், அந்த நோக்கம் நிறைவேறும். சிலுவையில் அடிக்கப்பட்டாதான் எனக்கு ரட்சிப்பின் அந்த மகத்துவம் எனக்கு வரும். அப்போ சிலுவையின் வல்லமையும் ரட்சிப்பு. சிலுவை அது மிகப்பெரிய வல்லமையை உள்ளடங்கியதாக இருக்கிறது. ஆமென். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 1:18. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படி இருக்குமா? பைத்தியக்காரத்தனமா இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நோக்கம் நல்லா கவனிங்க. தீர்க்க தரிசனம் முன் அறிவித்தல் என்னை நோக்கத்துக்குள்ளாக தள்ளுகிறது. இந்த நோக்கம் எங்கே கொண்டு போகிறது? கிறிஸ்துவை சிலுவைக்கு நேராக கொண்டு போகிறது. இப்போ இந்த சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு அது பைத்தியம். என்ன சும்மா ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க சிலுவை சிலுவைன்னு. ஆனால் அடுத்த லைன் என்ன போடுது? நமக்கோ. சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கோ அது எனக்கோ எப்படி இருக்கு? தேவ பலனாய். பைத்தியமா இல்ல, தேவ பலன். God strength. சொல்லுங்க. God strength. சிலுவை எனக்கு பலனை தருகிறது. சிலுவையின் உபதேசம் எனக்கு பலனை தருகிறது. என்னை கெட்டு போக விடாமல். நான் பைத்தியக்காரன் இல்ல, கெட்டு போகிறவன் அல்ல.
நான் தேவனுக்குள்ளாக நோக்கத்தை புரிந்து கொண்டு போகிறபடினால அது எனக்கு தேவபலன். தேவபலன் எப்படி தெரியுமா வரும்? இதில் தான் வரும். அதான் வசனம் சொல்லுது, சிலுவையை பற்றிதான டாக்டரின். அப்ப நம்பர் 3 என்னது? the power of the cross and salvation. சிலுவையின் வல்லமையும் ரட்சிப்பு. ஒரு மனுஷன் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிறாங்கிறதுனால அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான் அப்படின்னு அர்த்தமா? இல்லை. சாகர வரைக்கும் ரட்சிப்புங்கிற அனுபவத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் போயிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம மீறுறோமா? மீறும் பொழுதெல்லாம் தேவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறோமா? பாவ மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் சரண்டர் ஆகிறோமா? சரண்டர் ஆகும் போதெல்லாம் நம்மை நாமே சாக்ரிஃபைஸ் பண்ணுறோமா? சாக்ரிஃபைஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த நோக்கத்துக்குள்ளே போகிறோமா? அந்த நோக்கத்துக்குள்ளே போய், ஆண்டவரே உம்முடைய சிலுவையில் நீ அடிக்கப்பட்ட இந்த ரத்தத்தினாலே நான் சுகமான ஆண்டவரை, இதை சொல்லி 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 ஒவ்வொரு நாளும் நான் இந்த சிலுவையின் வல்லமைக்குள்ளாக ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக போகிறேன். அதுதான் சாகர வரைக்கும் ரட்சிப்பின் அனுபவம். ஒருத்தன் சாக கிடக்கிறான், கிடக்கும்போது கூட ஆண்டவரே என்னை மன்னியும், நான் செய்த பாவங்களை மன்னியும், நான் செய்த அக்கிரமங்களை மன்னியும், ஆண்டவரே என்னை சுத்திகரித்து பரிசுத்தவானா எடுத்துக்கோங்கப்பா, இப்போ செத்து போகிறேன், என் ஆத்துமா பரலோகத்துக்கு போன ஆண்டவரே. கடைசி நிமிஷம் வரைக்கும் வாயில் என்னத்தை சொல்லிருக்கேன்? ரட்சிப்பின் பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ நல்லா கவனிங்க, ரட்சிப்பின் அனுபவம் முக்கியம். சிலுவையின் வல்லமையை புரிந்து கொண்டு அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே போயிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். இல்லை எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் அதை சொல்லக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறானா அவன் அன்னைக்கே ரட்சிப்பை விட்டுட்டான்னு அர்த்தம். சிலுவையில் அடிக்கப்படுறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. லெஃப்டில் ஒருத்தன் ரைட்டில் ஒருத்தன் நிற்கிறான். நமக்கு தெரியும் என்ன சொல்கிறான்? திருட்டுப்பய. அவனுக்குள்ள அந்த ஸ்பிரிட் அடிச்சிருச்சு பாருங்க. நல்லா கவனிங்க, ஒருத்தனை தேவன் இழுத்து கொள்ள விட்டான். அப்போ ஒருத்த மேலே அந்த ஆவி அடிச்சிருச்சு. ஒருத்த மேலே ஆவி அடித்தோம், அவனுக்குள்ள ஆவி போகலை. கண்டிப்பாக லெஃப்டில் அடித்தவனுக்கு ரைட்டில் அடித்தவனுக்கு லெஃப்டில் அடிக்காமல் இருந்திருக்கும். ஒரு சாதாரண ஊழியக்காரர்கிட்ட போய் நின்னாவே நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐயோ ஊழியக்காரரை பார்க்க முடியல, போய் வல்லமையாக இருக்குது அப்படின்னு. ஐயா, உன்னதங்களை படைத்த சர்வ லோக அதிபதி அவருக்கு பக்கத்தில் ஒருத்தன் நிற்கணும்னா, அவருக்கு பக்கத்தில் ஒருத்தன் வந்து நிற்கணும்னா, மோசே ஆண்டவரே உம்முடைய முகத்தை உம்முடைய மகிமையை பார்க்கட்டாடே தம்பி, வராத தம்பி, கொஞ்சம் மோசமானது, பொசுங்கிரும். இங்கே எல்லாம் பற்றி எரியுது தானா. எப்படி? அவர் என்ன பெருசாக கேட்டார்? ஐயா உம்மோடு நான் பேசிகிட்டு இருக்கிறல, உம்முடைய முகத்தை பார்க்கட்டுமே. நல்லா கவனிங்க. அப்போ சிலுவையில் ஒருத்தன் பக்கத்தில் 2 பேர் உட்கார்ந்துருக்கிறான்னா இது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அந்த ஸ்பிரிட் அவன் அடித்த உடனே அவன் சொல்கிறான், ஐயா இன்னைக்கு நான் உங்க கூட வந்துட்டா. நல்லா கவனிங்க, சிலுவையில் அவனை தூக்கி அடிக்கிற வரைக்கும் அவன் யாரு? கள்ளன், திருடன் அர்த்தம். எப்படி? அவன் திருட்டுத்தனம் பண்ணனால தான் அவனை அடிச்சு தூக்கி நிறுத்துற வரைக்கும் அவன் திருடன். இப்போ தொங்கிட்டு இருக்கும் போது ஐயோ அம்மா தப்பு பண்ண அடிச்சு விட்டாங்களே செத்து போகிறோமேங்கும் போது ஒரு ஸ்பிரிட் அடிக்குது. அடித்த உடனே அவன் மனசு மாறி உடனே டக்குன்னு, ஐயா நீர் என்னையை கூட்டிகிட்டு போறீரா. கடைசி நிமிடம் வரைக்கும், உயிர் விடுற வரைக்கும் சால்வேஷனுங்கிறது முக்கியம். ஏதோ 20 வருஷம் சர்ச்சில் உட்காந்துருக்கிறேன், 10 வருஷம் சர்ச்சுக்கு வந்துட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும். நிறையா பேருடைய இருதயம் இதுதான். என்ன தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி 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 சொல்லியே தங்களை தாங்களே அவர்கள் மாய்த்து கொண்டு வீணடித்து கொண்டு இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு எப்படியும் அது ஆமாம், என்ன பேசினாலும் நான் அவனுக்கு பைத்தியக்காரனாக தான் தெரிவேன். பைத்தியம் நின்று பேசிகிட்டு இருக்குது வேறு. ஏன் தெரியுமா? அந்த பைத்தியம் என்ன பேசிச்சு, அதனால அது பைத்தியம் அப்படின்னு சொல்லுவான். நான் என்னை பற்றி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன்னா
ஐ எம் டாக்கிங் அபவுட், நான் ஜெரேமியா கிளாட்ஸ்டனை பற்றி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன்னா இல்லை, சொல்லுங்க. ஏன் வரலாறை பேசிகிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம்? இல்லை. என் குடும்ப வரலாறை பேசிகிட்டு இருக்கேனா? இல்லை. வேற ஏதாவது வரலாறை பேசிகிட்டு இருக்கேனா? இல்லை. பேசுகிற ஒரே ஒரு விஷயம் சிலுவை பற்றிய உபதேசம். இது இது எனக்கு தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறவனுக்கு அது தேவபலன். இது எனக்கு இது இல்லை, இது குத்துது அப்படின்னா அவன் பைத்தியம். ஏன்னா கெட்டு போகிறவனுக்கு இது குத்ததான் செய்யும். குத்துறவனுக்கு, குத்தி மணந்திரவனுக்கு இது தேவபலன். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது எந்த கருக்கானாயும் அது ஊனையும் எல்லாத்தையும் சாத்தி பிரிச்சு 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 எடுக்கிறது எது? அது கத்தி இல்லை, வசனம்தான். எந்த கத்தினாலையும் அப்படி பிரிச்சு எடுக்க முடியாது. ஆனால் இந்த கத்தி எவ்வளவு ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்லைஸ் பண்ணி நம்மளைய பிரித்து எடுத்துரும். ஆனால் நமக்கு இந்த ஸ்லைஸ் பிரிக்கிறது தான் நமக்கு பிரச்சனை. உலகத்தில் எத்தனை கத்தி குத்தினாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, இந்த கத்தி குத்தினாதான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை. நல்லா கவனிங்க. நம்பர் 1 என்னது? ப்ராஃபஸி. நம்பர் 2 என்னது? பர்பஸ். நம்பர் 3 டாக்ட்ரின், சிலுவையை பற்றின உபதேசம். சிலுவையின் வல்லமை என்னை ரட்சிப்புக்குள்ளாக, சிலுவையின் வல்லமையும் ரட்சிப்பும் சால்வேஷனுக்குள்ள கொண்டு போகுது. அப்ப கெட்டு போறவனுக்கு அது பைத்தியமா தான் இருக்கும். வாசிக்கலாம், கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனத்தை வாசிக்கலாமா? சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும். சகல பரிபூரணம் எப்படி? பரிபூரணமும் அவருக்குள்ள வாசமாய் இருக்கவும், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. நல்லா கவனிங்க, சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே எதை உண்டாக்கி? சமாதானத்தை உண்டாக்கி. இப்ப நம்முடைய நோக்கம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் நோக்கம் என்ன தெரியுமா? சொல்லுங்க, என்னது? நீங்க அதுக்குள்ள எடுத்துருங்க. என்னது கிறிஸ்துவின் நோக்கம்? என்னதுங்க? என்னைய பாருங்க, கிறிஸ்துவின் நோக்கம் என்ன? சமாதானம். என்னுடைய சமாதானத்தையே. ஆமா, நமக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? சமாதானமா இருக்கவே கூடாது. கிறிஸ்துவுக்கு ஆப்போசிட்டா செய்யறதா நம்ம வேலை. அப்ப நம்ம யாரு? இல்ல, கிறிஸ்துவுக்கு ஆப்போசிட்டா நடக்கிறவங்க யாரு? பேயி, பிசாசு. பைபிள்ல கிறிஸ்துவுக்கு அகைன்ஸ்டா செயல்படுறவன் யாரு? நான் தப்பா பேசுறேன், ரைட்டா பேசுறேன், என்ன ஏன் குறுகுறுன்னு பார்க்குறீங்க? கிறிஸ்துவுக்கு எதிராளி யார்? ஆமா, இப்ப நான் சத்தியத்துக்கு விரோதமா பேசுறவன் நான் யாரு? பிசாசு தான். நான் பேய். சமாதானத்துக்கு விரோதமாய் பேசுகிற நான் யாரு? பேய். அவ்வளவுதான், சிம்பிள் திங். சொல்லுங்க, பிசாசு. கிறிஸ்து சொல்றாரு, நீ சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி. அவர் சொல்றாரு, அவருடைய வார்த்தை, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணி. நல்லா கவனிங்க, சிலுவையினுடைய வல்லமை எதை கொடுக்குது தெரியுமா? சமாதானம். வசனம் இருக்கு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர், உலகத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள். நல்லா கவனிங்க. அப்ப சிலுவை எதை சொல்லி கொடுக்குது? நல்லா கவனிங்க. ப்ராஃபஸி, பர்பஸ், கிராஸ். கிராஸ் டாக்ட்ரின் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, கிராஸோடைய டாக்ட்ரின் பீஸ் மேக்கர். சொல்லுங்க, பீஸ் மேக்கர். சமாதானம் உண்டு பண்ணுகிறது மனுஷனா இருக்கணும். அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. நல்லா கவனிச்சிங்களா? அப்ப என் குடும்பம், சபை, விசுவாச குடும்பம், பிள்ளைகள், ஊழியம். அப்ப சமாதானத்தை கெடுக்கிறேன்னா, சர்ச்சை பிச்சு உடைக்கி கொதறணும்னா சொல்லுங்க. இன்னொரு விசுவாசியை பத்தி இன்னொரு விசுவாசத்தை சொல்லி குறை பேசுறேன்னா பிசாசு. ஏன்னா நான் சமாதானத்தை விரும்பலை. வாசிக்கலாம், சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள். நல்லா கவனிங்க,
உலகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. நல்லா கவனிச்சிங்களா? உலகத்தில் மட்டும் இல்லை, பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய். சிலர்லாம் வருவாங்க, நான் சமாதானம் பண்ண வந்துட்டேன் அப்படிம்பாங்க. இவன் சமாதானம் பண்ண வந்தேன்னு சொல்லி இவனுக்கு தெரிச்சதெல்லாம் சொல்லி அடித்து சமாதானம் பண்ணுவான். அங்கே வசனம் என்ன போட்டிருக்குது? சரி, யார் மூலமாவா? யார் மூலமாவா? அவர் மூலமா சமாதானம் பண்ணுகிறவர்கள். கிறிஸ்து இருக்கிறாராங்க. கிறிஸ்துவின் மூலமான சமாதானம் இருக்கிறதா? மனுஷன் மூலமாக சமாதானம் இல்லை. அல்லேலூயா. அப்ப சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு அது பைத்தியமா இருக்கும், மனம் திரும்புகிறவனுக்கு அது தேவபலன். நான் மனம் திரும்புகிறேங்க, நான் ஏற்றுக்கிறேங்க, சமாதானமாக இருக்கலாங்க, பிரச்சனை வேண்டாங்க, என்னங்கிறாங்க, சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறவன் யாரு? தேவபலனுக்குள்ளவன். இது நமக்கு ஆகாது, இது ஆகவே ஆகாது. இவன் நம்மளை இப்படி பேசுகிறான், இவன் நம்ம அப்படி பேசுகிறா, இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு பிரச்சனையை உண்டு பண்ணா அது முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினால் மனதிலே சத்துருக்களாயும். வசனத்தை நல்லா கவனிங்க, அழகா போட்டிருக்குது. முன்னே எப்படி இருந்தீர்கள்? அந்நியராயும் துர்க்கிரியைகளினால மனதிலே சத்துருக்களாயும் இருந்த நம்மை பரிசுத்தராகவும். இப்ப எப்படி மாத்தி இருக்கிறாரு? பரிசுத்தராகவும், குற்றமற்றவர்களாகவும், கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? அந்நியராயும் துர்க்கிரியர் செய்கிறவராயும் பிசாசு அதாவது சத்துருக்களாயும் இருந்தீர்கள். ஆனால் கர்த்தர் இந்த சிலுவை என்ன பண்ணி தெரியுமா? சத்ருவா இருந்த உடனே நல்லவனா மாத்திருச்சியா? புரியுதா? பாருங்களேன், பரிசுத்தவனா மாத்துது. அடுத்தது குற்றமற்றவனா, கண்டிக்கப்படாதவனா. அப்ப கண்டிக்கப்படாதவனா மாறணும். எப்படி? ஒருத்தர் கண்டிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட பிரச்சனை இருக்கனால தான் கண்டிக்கிறான். கண்டிக்கப்படாதவனா இருந்தால் கண்டிப்பா அங்கே வராது. ஸ்கூலில் 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா 10 பிள்ளைல 4 பிள்ளை சேட்டை பண்ணுது, மீதி 6 பிள்ளைங்க அமைதியாக இருக்குது. 4 பிள்ளைங்களுக்கு கண்டிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அந்த 6 பிள்ளைங்களுக்கு கண்டிப்பு இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிச்சிங்களா? அந்த 4ல் 2 சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வாளு அருந்த வாளுமாங்க. அது வாளே இருக்காது. சொல்லுங்க, வாள் இருக்கா பிள்ளைங்களுக்கு? எந்த பிள்ளைக்கு அது வாள் இருக்கா? ஆனால் என்ன சொல்கிறோம்? அருந்த வாள். அடே வாளே இல்லை, ஆனாலும் எதுக்கு அப்படி சொன்னாங்க தெரியல. அடக்கவே முடியலைங்க. ஏய் உட்கார், ஏய் அதை பண்ணாது, டேய் அங்கே ஏறாது, டேய் இங்கே ஏறாது. மீதி 6 பேர் அமைதியாக உட்காந்துருக்கிறேன். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ முன்ன அந்நியராக இருந்தப்பா. ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகாம்கிட்ட, நீ பரதேசியாக இருந்த முதல்ல, இப்போ நீ பரதேசி இல்லை, முன்ன நீ அந்நியராக இருந்த, சத்துருக்களாக இருந்தீர்கள். ஆனால் சிலுவைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இப்பொழுது நீங்கள் பரிசுத்தவானா மாற்றி. ஆண்டவர் சொல், குற்றமற்றவர்களா, கண்டிக்கப்படாதவர்களா. என்ன அழகு தெரியுமா? அப்போ சிலுவை என்னை எப்படி மாற்றுது? பரிசுத்தராக மாற்றுது. ரைட். நம்பர் 4, the victory and fulfillment of God's plan. தேவனுடைய திட்டத்தின் வெற்றி மற்றும் நிறைவேறுதல். நம்பர் 1 prophecy, நம்பர் 2 purpose, நம்பர் 3 cross and salvation. அந்த சால்வேஷன் தான் டாக்டரின்ல போகுது. சிலுவை பற்ற உபதேசம் கெட்டுப்பொருள் பைத்தியம், ஆனால் ரட்சிக்கப்பொருளுக்கும் அது தேவ பலன். ஸோ அது என்னைய பீஸ் மேக்கராக நடத்துது. இப்போ இந்த பீஸ் மேக்கர் தேவ திட்டத்தினுடைய நிறைவேற்றுதல், ஃபில்ஃபில்மெண்ட் ஆகணும்ல. இப்போ சால்வேஷன் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இப்போ ரட்சிக்கப்பட்ட நான் எப்படி நிறைவேற்றணும்? எனக்கு கொடுக்கப்பட்டதை நிறைவேற்றணும்.
கிறிஸ்து அவருக்கு கொடுக்கப்பட்டதை நிறைவேற்றினார். தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினாரு, நோக்கத்தை நிறைவேற்றினாரு, சிலுவையும் நிறைவேற்றிட்டார். நல்லா கவனிங்க, நிறைவேற்றிட்டார். வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம், ரெவலேஷன் 5 முடிக்கிறேன். 9-10 வசனங்கள். ரெவலேஷன் 5. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு, நல்லா கவனிங்க, நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். நோக்கம், பர்பஸ், அதாவது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுது. நல்லா கவனிங்க, அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் காட்ஸ் பிளான் என்னதுங்க? எப்படி நம்மளைய அந்த சிலுவையின் ரட்சிப்பின் அனுபவம் அந்த தேவனுடைய நோக்கத்தை ஃபுல்ஃபில்மெண்ட் பண்றதுக்கு நம்மளை புஷ் பண்ணி தள்ளுது. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, 2 வருஷம் தான் முடிச்சிருவேன். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. இந்த சிலுவையின் ரத்தம் இருக்கு பார்த்தீங்க, ரத்தம் சகல கோத்திரத்திலிருந்து, சகல ஜாதிகளிலிருந்து, சகல மனுஷரிடத்திலிருந்து, பாஷைக்காரிடத்திலிருந்து, எப்படி? அதுதான் ஃபர்ஸ்ட் வசனமே சொன்னேன். என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை வேறு பிரித்து இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். ஏதோ நான் சர்ச்சுக்கு போறேன் இல்ல, கர்த்தருடைய நோக்கம் இது. த காஸ்ட் ஆஃப் சால்வேஷன். இந்த ரட்சிப்பினுடைய விலை மதிப்பு அதிகமாக இருக்கிறபடியினால தான் கர்த்தர் இந்த இடத்துல என்னை உட்கார வைத்திருக்கிறார். ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும், அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டு. நான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, அழகாக சொல்லுது. என்ன தெரியுமா? நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும், சகல கோத்திரம் இந்த உலகத்தில் சுற்றி இத்தனை கிராமங்கள் இருக்கிறது. நல்லா கவனிங்க, இத்தனை கிராமங்களிலும் இருந்து நம்மளை சுற்றிலும் பல பாஷைக்காரன் பேசிகிட்டு இருக்கிறான். பல பாஷைக்காரனிடத்தில் இருந்து நம்மளை சுற்றிலும் பல ஜனங்கள் இருக்கிறார்கள். பல ஜனங்களிடத்திலிருந்து, அடுத்தது பல ஜாதிகளிடத்திலிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு, அதோட முடியல, மீட்டுக்கொண்டு இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறதுக்கு நான் நோக்கம் தெரியுமா? எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீரே. இது புரிஞ்சுதுன்னா போதும். இந்த புனித நாளிலே, இந்த புனித வெள்ளியிலே, இந்த பரிசுத்தமான வெள்ளியிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறது, புரிந்து கொள்ளுதல் அவசியம். என்ன புரிந்து கொள்ளுதல்? கிறிஸ்துவை பற்றினதான புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஒருத்தன் கிறிஸ்துவை பற்றி புரிஞ்சிட்டனா அவனுக்கு அவமானம் பெருசு இல்லை. ஒருத்தன் கிறிஸ்துவின் அன்பை பற்றி புரிந்துகிட்டா அவனுக்கு கேவலம் பெருசு அல்ல. உங்களை கேவலப்படுத்திட்ட, உன்னை தானே கேவலப்படுத்தினாங்க, உன்னை தானே கேவலப்படுத்தினாங்க. இதில் என்ன இருக்கு? கிறிஸ்து உனக்காக எவ்வளவு கேவலமாக அடிக்கப்பட்டார் தெரியுமா? உன்னுடைய கேவலத்தின் நிமித்தமாக அவர் அடிக்கப்படுகிறார். நீ பேசுகிற கேவலமான பேச்சுகளுக்காக அவர் அடி வாங்கினார். நீ பண்ணின கேவலமான பாவங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். என்னையே கேவலமா பேசிட்டீங்க. ஆமாடா, இதுன பெரிய விஷயம். அப்போ உன்னுடைய கேவலமான லிஸ்ட்லாம் ஆண்டவர் எடுத்து காமிச்சாருன்னா இதெல்லாம் அவனுக்கு புரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. இன்றைக்கு கர்த்தர் சிலுவையில் அடிக்கப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? என்னுடைய கேவலத்தை மறைக்கிறதுக்கு அவர் அடிக்கப்பட்டார். ஒருவேளை என் கேவலத்தை அவர் லிஸ்ட்டு போட்டு டிவியில் போட்டு காமிச்சாருன்னா நேராக போயிட்டு சுடுகாட்டில் நம்மளே படுத்துடலாம், எரிச்சிருங்க என்னை அப்படின்னு.
அதுதான் நம்முடைய நிலைமை. ஆனா அதை அவர் என்னைக்காவது செய்திருக்கிறாரா? செய்யவில்லை. கிறிஸ்துவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு இப்போ என்ன கர்த்தர் வேறு பிடிச்சது நோக்கம் தெரியுமா? அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். சொல்லுங்க, காட்ஸ் பிளானை ஃபுல்ஃபில் பண்ணணும், நிறைவேற்றணும். சொல்லுங்க, நிறைவேற்றணும். ப்ராஃபஸி, பர்பஸ், கிராஸ், காட்ஸ் பிளான் ஃபுல்ஃபில் பண்ணணும். தீர்க்க தரிசனம், நோக்கம், சிலுவை சமாதானத்தை கொடுக்குது. இந்த சமாதானத்தை பிடிச்சுக்கிட்டு தேவ திட்டத்துக்குள்ள தேவ நோக்கத்தை நான் நிறைவேற்றணும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேசின வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிக்கலாம். ரோமர் 6 அதிகாரம் 8, 9, 10, 11 கடைசி வசனம் முடிக்க விரும்புகிறேன். ரோமன் சாப்டர் 6 verse 8, 9, 10, 11. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். நல்ல கவனியே, கிறிஸ்துவுடனே கூட மரித்தோமானால். எப்ப நம்ம செத்தோம் ஆண்டவரோட? சொல்லுங்க, நம்ம செத்துட்டோமா? நம்ம செத்துட்டோமா? உயிரோட இருக்கோமா? செத்துட்டோம். ஆக்சுவலி செத்துட்டோம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? கிறிஸ்துவுடனே கூட மரித்தோமானால். எது? என்னுடைய மீறுதல் செத்துருச்சு, என்னுடைய பாவம் செத்துருச்சு, என்னுடைய திமிரு செத்துருச்சு, என்னுடைய எதிர்ப்பு, நான் எதிர்த்துட்டு நிக்கிறேன்ல செத்துருச்சு, என்னுடைய அகங்காரம் செத்துறணும், என்னுடைய பெருமை சாகணும், என்னுடைய பொறாமை சாகணும், என்னுடைய நான் எதிர்த்து போராடுகிற அந்த திமிருத்தனம் சாகணும், என்னுடைய விட்டு கொடுக்காத தன்மை. புரியுதா என்னன்னு? வசனம் தேவனிங்க. கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால், மரிச்சாதான் பிழைப்போம். எஸ், மரிக்காம பிழைக்க முடியும். அடுத்த வசனம், மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். அவர் ஏற்கனவே போய் சேர்ந்துட்டார். அவர் திரும்பி எல்லாம் ஐயோ இன்னைக்கு குட் ஃப்ரைடே இன்னைக்கு செத்து போயிட்டார். இல்ல இல்ல, அவர் என்னைக்கு செத்துட்டார், அவ்வளவுதான். அவர் வருஷம் சாவறது இல்லை. அவர் வந்தாரு, வாழ்ந்தாரு, ஒரே தடவை தான் செத்தார். பல தடவைலாம் சாவல. செத்து பிழைக்கலாமா? அதெல்லாம் கிடையாது. ஒரு தடவை தான் செத்துறது. ஒரே சாவு, ஒரே உயிர்த்தெழுதல், அவ்வளவுதான். வசனத்தை பாருங்க, அழகா இருக்கு. இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம், மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஆமா, மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ள முடியாது. அவர் மரித்தது, நல்லா கவனிங்க, அவர் எதுக்காக தெரியுமா மரிச்சாரு? பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். ஹல்லேலூயா. அவர் மரித்தது எதற்காக தெரியுமா? பாவத்துக்கென்று. புரியுதுங்களா? அவ்வளவுதான். அவர் மரிச்சது பாவத்துக்கென்று. ஏன் பாவத்துக்கு? அடுத்தது, அவர் பிழைத்திருக்கிறது, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். தேவனுக்கென்று பிழைத்திருக்கு. அப்ப நான் மரிச்சேன்னா நான் தேவனுக்கென்று பிழைப்பேன். என்னுடைய காரியம் மரித்தது என்றால் என்னுடைய விஷயம் நான் தேவனுக்கென்று பிழைப்பேன். இப்ப அதான் பவுல் சொல்றார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் இருந்து வாழுகிறார். இப்ப நான் இல்லையா? ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? கிறிஸ்து. என்னது? கிறிஸ்து. அதாங்க, சொல்லுங்க. ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் கிறிஸ்துவை வெளிப்படுவது. ஒரு கிறிஸ்துவனுடைய அடையாளம் கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிக்காட்டுவது. ஏன் அன்பு இல்ல? ஒரு கிறிஸ்துவனுடைய அடையாளம் தேவ சமாதானத்தை வெளிக்காட்டுவது. எனக்கும் பேச தெரியும், ஆனா நான் பேச மாட்டேன். ஏன் தெரியுமா? ஆமா, சொல்லுங்க. எனக்கும் கை இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்? ஆமா, எனக்கு கால் இருக்கு, என்ன பண்ணுவேன்? சொல்லுங்க. கழுதை காட்டிலும் ஆமா வேக வேகமாக உதைப்பேன். ரெண்டு காலையும் தூக்கி ஃபங்கின்னு மிதிப்பேன். எல்லா ஸ்டண்ட்டும் எனக்கு தெரியும், ஆனா நான் செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்குள்ள
கிறிஸ்துவை பற்ற உபதேசம் என்ன தெரியுமா? இதுதான். நான் யாரை தெரியுமா காட்டணும்? நான் யாரை காட்டணும்? அவர். நான் அவருடைய பிள்ளை. அவருடைய பிள்ளைனா அவரை போல இருக்கணும். இப்போ அவருடைய பிள்ளையா இருந்துட்டு நான் உலகத்தின் பிள்ளையா அடிப்பேன் அப்படின்னா நான் அவருடைய பிள்ளைக்கான அடையாளம் இல்லையே. ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆற்றினீரே அப்படின்னு வசனத்தை வாசனம்ல. எதுக்கு ராஜாக்களை வச்சிருக்கிறாரு? அட்ரா ராஜா அப்படின்னு நடிக்கிறதுக்கா? இல்லை. ஆசாரியனா வச்சிருக்கிறது எதுக்கு? சகலத்தை சகிக்கிறதுக்கு. எதுக்கு ஆசாரியனை வச்சிருக்கிறாரு? ஊழியக்காரனா என்ன அடி அடித்தாலும் அமைதியாயிரு அப்படிதான். திரும்பி அடிக்கிறதுக்காக ஆசாரியனா வைக்கவில்லை. மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. வசனம் அழகா சொல்லுது, அவர் பிழைத்திருக்கிறது போல தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். கடைசி வசனம், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும், வசனத்தை பாருங்க, உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நல்ல வசனத்தை கவனிங்க. முடிச்சிட்டோம். கடைசி வசனம் இதுதான். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் தேவனுடைய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும். நான் எனக்கென்று பிழைத்தவில்லை, நான் எனக்கு இல்லை, தேவனுக்கென்று. ஏன்னா நான் அவர் பிள்ளை. இப்போ நான் அவர் பிள்ளை, நான் இப்போ அவருடைய பிள்ளை. நான் உலகத்தின் பிள்ளை அல்ல, நான் அவருடைய பிள்ளை. அவருடைய பிள்ளை அவருக்கென்று பிழைத்திருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ என் எண்ணமெல்லாம் எப்படி இருக்கணும்? ஏன் எண்ணமெல்லாம் பழி வாங்கணும்டா அவனைய. அப்படி தானே இருக்குது, அப்படி தானே இருக்குது. பாஸ்டர் பேசிட்டார். யார் பேசிட்டார்? ஆமாம், ஆண்டவர் பேசினதுங்கிறதே மறந்துடுறான். பாஸ்டர் பேசிட்டார், பாஸ்டரை பழி வாங்கிடுவோம். கவர்மெண்ட் பேசுதான், போய் கவர்மெண்ட்டை பழி வாங்க சொல்லுங்கள். அடிச்சுடுவான், தூக்கி உள்ளே வச்சிருவான். கவுன்சிலர் எங்களை பேசிட்டார், போய் பேசி பாருங்க, ஒரே குத்து. எவங்கிட்ட வம்புழுக்கணுமோ அவங்ககிட்ட போய் வம்புழுக்க சொல்லுங்கள். வம்புழுக்க மாட்டான், முடியாது. ஏன்னா அடிச்சுடுவாங்க. நம்ம அமைதியாக இருக்கோம்ல, அதனால தான் சொல்லுங்க. இன்னும் நீங்களும் அமைதியாயிட்டீங்களா? கிறிஸ்தவர்கள் என்றாலே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறபடினா அவர்கள் அடிக்க மாட்டார்கள், உதைக்க மாட்டார்கள், லொல் என்று கத்த மாட்டார்கள், சகலத்தையும் வாங்கிக் கொள்ளுவார்கள். நீ ஒரு கண்ணத்தை காமித்தால் மறு கண்ணத்தை காமி என்று கர்த்தர் சொல்லிவிட்டு போய்விட்டார், அதனால் அடி வாங்குவார்கள் என்று உலகம் சொல்லுகிறபடினால் நாமும் அப்படியாகவே கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறார். ப்ராஃபஸி, பர்பஸ் கிராஸ்க்குள்ளே கொண்டு வருது. கிராஸ் ஃபுல்ஃபில்மெண்ட். எதை? காட்ஸ் பிளான். தீர்க்க தரிசனம் நமக்கு வருகிறது. அந்த தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணாதிருங்கள். அந்த தீர்க்க தரிசனம் நிச்சயமாய் நோக்கத்தை நிறைவேற்றும். நோக்கம் நம்மை சிலுவைக்கு நேராக தள்ளும். சிலுவை உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு அது பைத்தியமாயிருக்கும். தேவ பலன் அதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு, அதை மனம் திரும்புகிறவர்களுக்கு, அதை பிடித்துக் கொள்கிறவர்களுக்கு அது தேவ பலனாயிருக்கும். அந்த தேவ பலன் அந்த சிலுவைக்குள்ளாக நம்மை நடத்தி சமாதானத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. அந்த சமாதானம் எதை தள்ளுகிறது? தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதாக இருக்கிறது. ஆமே. பாவத்துக்கு ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேறப்பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட எனக்கு தூரமான
புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே. சொல்லுங்க பார்க்கலாம். தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே. ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே. பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தம். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் அல்ல, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதுல ஆண்டவர் தான் இருக்கணும். என்னுடைய கோபம் அல்ல, என்னுடைய எரிச்சல் அல்ல, என்னுடைய பொறாமை அல்ல, என்னுடைய பழி வாங்குதல் அல்ல. ஆண்டவர் சொல்றார், பழி வாங்குதல். நிறைய நேரம் அந்த பழி வாங்குதல்ல, ஆண்டவரே கொடுத்துருங்க, எவ்வளவு அடிக்க முடியுமா அடிச்சு நொறுக்கிடுறேன் அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம். நோ, ஒருவேளை தேவன் அப்படி ஒரு விஷயத்தை அவர் கையில் எடுத்தார் என்றால் நமக்கு விரோதமாக வசனம் சொல்லுது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. இன்னைக்கு இந்த நாளில் அவருடைய சிலுவையை பற்றி பேசிட்டு இருக்கிறோன்னா நான் நிர்மூலமாகாமல் இருப்பது. சொல்லுங்க சொல்லுங்க, அவர் கிருபை 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 கிருபை. அந்த கிருபை இல்லாம நான் நிற்க முடியாது. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை, தூரமான கொஞ்ச நேரம் கண்ணிலே மூடி ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் தேவ சமூகத்தில், ஆண்டவரே எங்களுடைய மீறுதல்களுக்காக ஒரு 5 நிமிஷம், இது நம்முடைய நேரம், ஒரு 5 நிமிஷம் நம்முடைய நேரம். என்னுடைய மீறுதலுக்காக நீங்கள் காயப்பட்டீங்க, எனக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினி உண்மையில வந்துச்சு. நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்களை மீட்டெடுத்தீங்கப்பா. எதுக்காகனா நாங்கள் நல்லா வாழணும், நாங்கள் சமாதானமாக வாழணும், நாங்கள் எல்லா தீமையான காரியங்களை விட்டு விலகணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது எப்படி இருக்கணுமா? குற்றமற்றதாய். அந்த ஒரு விஷயம்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஐயா, நீ எந்த விதமான குற்றமும் உன்னிடத்துல இருக்கக்கூடாதியா. குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே. அவர் விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமாய் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சகலத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, வெறுமையாக்குறோம்ப்பா. உடைய பாதத்தில் எங்களை சரண்டர் பண்றோம். நாங்க ஒண்ணுமே இல்லை, குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நாங்க உங்களுடைய கரத்தில் இருக்கிறோம். நீர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு உருவாக்குமே, உருவாக்குமே. எங்ககிட்ட இருக்கிற குறைகள் எல்லாம் எடுத்துருங்க. சொல்லுங்க, உருவாக்குங்க அப்பா, உருவாக்குங்க. என் சித்தம் அல்ல உம் சித்தம், நான் தருகிறேனும் கை. என் சித்தம் அல்ல உம் சித்தம், நான் தருகிறேனும் கை. என் சித்தம் அல்ல உம் சித்தம். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என்னை தருகிறேன்னு சொல்லுங்க. ஒப்பு கொடுக்கிறப்பா, தாழ்த்துகிறேன், எங்களை ஆளுகை செய்யுங்க. இந்த பரிசுத்தமான வெள்ளியில, இந்த புனிதமான வெள்ளியில, நீர் சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவரே இந்த நாளில் உம்மை நினைத்து பார்க்கிறோம். அந்த ப்ராஃபஸி, அந்த பர்பஸ், அந்த தீர்க்க தரிசனம், அந்த நோக்கம், சிலுவையை பற்றின உபதேசம், அது எங்களுக்கு தேவபலனா இருக்கிற உபதேசம். அந்த கிராஸ், அந்த கிராஸோடைய பவர் அண்ட் சால்வேஷனை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு உம்முடைய பிளான்ல, காட்ஸ் பிளானை ஃபுல்ஃபில் பண்ண, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. புரிந்து கொள்கிற இருதயத்தை தாங்க, சிலுவையின் அன்பை புரிந்து கொள்கிற இருதயத்தை தாங்க. கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்கிற, பவுல் சொல்லுகிற போல அகலம் ஆழம் நீளம் உயரம் இன்னதென்று அறிந்து கொள்கிற அந்த புரிந்து கொள்ளுதல் எங்களுக்கு தாங்க. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு புரிந்து கொள்ளுதல் தாங்கப்பா. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீரை ஆளுகை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை